ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜய்க்கே வந்து ஒரு கதையை வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அது ஏன் வந்து நடக்கலை அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு ரகசியத்தையும் வந்து இப்போ வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். தளபதி விஜய் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமா உச்ச நட்சத்திரமாக இருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அவரோட நடிப்பில் ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் வந்து இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. அது வந்து அவரோட தமிழ் சினிமாவில் கடைசி திரைப்படமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாராம். இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட பிரபலமான இயக்குனரான வினோத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இது வந்து தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்றது அஃபிஷியலாக அவரே வந்து அறிவிச்சிட்டாரு. இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாவோட ஒரு சென்சேஷன் நடிகராக வந்துட்டு இருக்கவர் தான் நம்மளோட பிரதீப் ரங்கநாதன். கோமாளி திரைப்படத்தின் மூலமாக வந்து இயக்குனராக வந்து அவர் வந்து தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் டுடேல வந்து டேரக்டர் ப்ளஸ் ஒரு நடிகராகவும் வந்து அவர் வந்து காட்டினார். அடுத்ததான் வந்து அவரோட நடிப்பில் வந்து டிராகன் அப்படின்ற திரைப்படம் வந்து வருகிற February 21 வந்து திரைக்கு வர இருக்கிறது. இதில் வந்து இப்போ வந்து சமீபத்தில் லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரும் வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து கோமாளி படத்தோட வெற்றிக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு கதையை வந்து தளபதி விஜய் கிட்ட சொல்லியிருக்காராம். ஆனால் வந்து அந்த திரைப்படம் வந்து சில பல ரீசன்ஸ்னால் நடக்கலை. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இப்போ வந்து தளபதி விஜயால் நடிக்க முடியாது அப்படின்றதுனால வந்து அந்த திரைப்படத்தில் வந்து ஃப்யூச்சரில் நானே இயக்கி நானே நடிப்பேன் அப்படின்னு வந்து அந்த ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எல்ஐகே அப்படின்ற திரைப்படம் வந்து விக்னேஷ் இயக்கத்தில் அவர் வந்து நடிக்க இருக்கிறாரு. அந்த திரைப்படம் வந்து திரைக்கு வர ரெடியாகவே இருக்குது. இந்த 2 திரைப்படங்கள் முடிச்சுட்டு மேபி வந்து அந்த திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக